Hello students, welcome to Hiba Max Study Time 10th Standard Science Unit 4 Electricity Numerical Problems எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். Third question, already first two questions solve பண்ணிட்டேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கும். A torch bulb is rated at 3 volt and 600 mA. Calculate its power, resistance, energy consumed if it is used for 4 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வால்டேஜ் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கரண்ட்னு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் கொடுத்துட்டு நமக்கு 3 விஷயம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பவர், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி. இப்போ பவர் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா என்ன? பவர் இஸ் ஈக்குவல் டு வால்டேஜ் இன்டு கரண்ட். அடுத்து ரெசிஸ்டன்ஸ், ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. அடுத்து எனர்ஜி, எனர்ஜினா என்ன? பவர் இன்டு டைம். ஸோ ஃபார்முலா முதல்ல நமக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஒரு சம் சால்வ் பண்ண முன்னாடியே அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? V is equal to 3 voltage, current is equal to 600 mA. இந்த 600 mA மில்லி ஆம்பியர் எப்படி எழுதலாம் அப்படின்னா 600 into 10 power minus 3ன்னு எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? பவர். பவரோட ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? V into I. வியோட வேல்யூ 3, ஐயோட வேல்யூ 600 into 10 power minus 3. 3 6 are 18, 2 0. 10 power minus 3 divided by 1000 எழுதிக்கலாம். 0 0 0 0 cancel. divided by 10 1.8. ஸோ 1.8 பவர் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? W யூனிட்ஸ், சரிங்களா? பவர். அடுத்தது B. B ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? V by I. வியோட வேல்யூ என்ன? 3 divided by ஐயோட வேல்யூ 600 into 10 power minus 3. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த 10 power minus 3 நான் மேலே கொண்டு போகும்போது பவர் வந்து ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ 3 into 10 power 3 divided by 600. 3 1s are 3 2s are 6, அந்த 2 0. நெக்ஸ்ட் லைனில் 10 power 3 1000ன்னு எழுதிக்கலாமா? 3 0 வரணும். divided by 200. 0 0 0 0. 2 1s are 2 5s are 10. that is equal to 5 ohm. இது ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது C. ஆப்ஷன் C. எனர்ஜி consumed if it is used for 4 hours. இப்படி இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டைம் கொடுத்துட்றாங்க. டைம் வந்து 4 hours அப்படின்னு கொடுத்துட்றாங்க. எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? பவர் இன்டூ டைம். இப்போ டைம் வந்து 4 hours. பவர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 1.8 volt. ஸோ 1.8 into 4 பண்ணாலே போதும். 4 8s are 32, 2 balance 3. 4 1s are 4, balance 3 7 வரும். 7.2 எழுதணும். எனர்ஜியோட யூனிட் வந்து வாட் ஹவர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? இப்போ 3மே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? பவர். பவர் எவ்வளோ? 1.8 வாட். செகண்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? ரெசிஸ்டன்ஸ். லாஸ்ட்ல சொல்யூஷன்ல எடுத்து எழுதுறது எப்பவுமே நல்லது. 5 ஓம். சி வந்து எனர்ஜி in 4 hours. 7.2 watt hour. Understand ஆகுதா? சம் எல்லாருக்கும். Thank you so much for watching.